ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீநானி வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹாட் அண்ட் ஸ்பைஸியாக ரொம்பவே ஈஸியாக முட்டை வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. இந்த முட்டை வறுவலை நம்ம ரொம்பவே ஈஸியாகவும் குயிக்காகவும் பண்ணிடலாம். இப்போ அதுக்கான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. குழம்பு மிளகாய்த்தூள், ஒரு அரை ஸ்பூன் கடுகு, ஒரு 5 பல் பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் போல் கருவேப்பிலை, அப்புறம் நல்லெண்ணெய், உப்பு, ஒரு 4 முட்டையை அவிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ ஒரு பவுலில் குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சம் எடுத்து பவுலில் போட்டுக்கிறேன். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள். ரெட் சில்லி பவுடர் கிடையாதுங்க, வீட்டில் அரைச்சி வைக்கிற குழம்பு மிளகாய்த்தூளுங்க இது நான் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சீக்கிரமாகவே ஒரு வீடியோ போடுறேங்க. இப்போ அது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது பாயில் பண்ணி வச்சுருக்க எக் எல்லாத்தையும் 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல்லை வச்சு சூடானதும் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் ஊற்றுறோம். ஊற்றின எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு போடுறோம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்கிற பூண்டெல்லாம் அதில் சேர்த்து கொஞ்சம் பொரிய விடணும். இப்போ எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை அதில் போட்டு கருவேப்பிலை நல்லா பொரியணும். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வதக்கி விட்டுக்கோங்க. இது எல்லாமே ஸ்டவ்வை சிம்மில் வச்சு தான் பண்ணணும், தீஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம உப்பு மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பொடியை ஒரு 2 ஸ்பூன் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையெல்லாம் இந்த தவாவில் எடுத்து போட்டுக்கோங்க. எல்லா முட்டையும் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு சைடில் எல்லாமே போட்டதுக்கப்புறமா மீதி இருக்கிற குழம்பு மிளகாய்த்தூளும் உப்பும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டு அந்த முட்டைக்கு மேலாப்பில் தூவி விட்டுக்கணும். தூவி விட்டுட்டு இப்போது 2 பக்கமும் முட்டையை மாறி மாறி பிரட்டி விட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டை உடஞ்சிராமல் பொறுமையாக பண்ணணுங்க. பார்த்திங்களா, இந்த மாதிரி 2 பக்கமும் முட்டையை பிரட்டி எடுத்துக்கணும். ஆயிலில் நல்லா முட்டை ஃப்ரை ஆகணும். முட்டை மசாலா எல்லாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ நாம் இதில் கொஞ்சம் தண்ணி எடுத்து தெளிச்சுக்க போகிறோம். தண்ணி எடுத்து முட்டை மேலே தெளிச்சுக்கலாம். இது எதுக்காகனா, முட்டை நம்ம எண்ணெயில் இவ்வளோ நேரம் ஃப்ரை பண்ணோம் இல்லைங்களா, அது ரப்பர் மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த தண்ணி. இப்படி தண்ணி தெளித்து முட்டையை நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க முட்டை. அதுக்காக தான் நான் இப்போ இந்த தண்ணி தெளிச்சிருக்கேன். இப்போது ஒரு 2 மினிட்ஸ் விட்டதுக்கப்புறம் பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றி ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ இதை பிரட்டி போட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹாட் அண்ட் ஸ்பைஸியான முட்டை வறுவல் ரெடி. பார்த்தீங்களா, பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. குயிக் அண்ட் ஈஸியாக முட்டை வறுவல் ரெடி. இப்போ நாம் இதை எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இவ்வளோ தாங்க, இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. பார்த்தீங்க இல்லையா, இதை நீங்கள் தயிர் சாதத்துக்கோ ரசம் சாதத்துக்கோ சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை அடுத்து வர வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.